ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்ன, வாட் இஸ் அட் த ரேட் கண்டிஷனல் அனோட்டேஷன் இன் ஸ்ப்ரிங் புட், அதை பற்றி தான் இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இது ஒரு கிளாஸ் லேயர் அனோட்டேஷன். நீங்கள் ஒரு கிளாஸோட டாப் லேயரில் அட் த ரேட் கண்டிஷனல்னு மென்ஷன் பண்ணாலே போதும். அதோட காம்பினேஷன் டூ டிஃப்ரெண்ட் அனோட்டேஷன், கண்டிஷனல் ஆன் மிஸ்ஸிங் பின், கண்டிஷனல் ஆன் ப்ராப்பர்ட்டி கிளாஸ். ஸோ இதோட மெயின் நீட் என்னென்னா, கண்டிஷனல் ஆன் மிஸ்ஸிங் பின்னா, ஸோ உங்களோட அதாவது ஆட்டோ கான்ஃபிகரேஷன் ஃபியூச்சர்ஸில் உங்களோட கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் வேண்டாம், அந்த மாதிரிப்பட்ட டைமில் நீங்கள் கண்டிஷனல் அனோட்டேஷன் யூஸ் பண்ணலாம். தென் கண்டிஷனல் ஆன் கிளாஸ் பார்த்தோன்னா, அந்த பர்டிகுலர் கிளாஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் பாத்தில் மென்ஷன் ஆகி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம் ரன் டைமில். ஸோ அதுக்கு தான் அட் த ரேட் கண்டிஷனல் அனோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். இதோட மெயினான நீட் என்னென்னா, ஸோ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் உங்களோட கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். லைக் அட் த ரேட் கண்டிஷனல் அனோட்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதோட கன்ஸ்ட்ரக்டரில் நீங்கள் ஒரு ரெஸ்பெக்டிவ் கிளாஸை டிக்ளேர் பண்ணுறீங்க. ஸோ ஸ்ப்ரிங் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணோன்னா, அந்த கிளாஸ் ஸ்ப்ரிங்கோட கண்டெய்னரில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகி இருக்கான்னு செக் பண்ணோம். அந்த கிளாஸ் ஸ்ப்ரிங்கோட கண்டெய்னரில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகி இருந்தனா தான் நீங்கள் எந்த கிளாஸோட டாப் லேயரில் அட் த ரேட் கண்டிஷனல் அனோட்டேஷன் யூஸ் பண்ணீங்களோ அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ்க்கு ஸ்ப்ரிங்கோட கண்டெய்னரில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ தேவையில்லாமல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த அட் த ரேட் கண்டிஷனல் அனோட்டேஷன் போட்டு நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட் மட்டும் லிமிட்டாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதனால் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு தான் அட் த ரேட் கண்டிஷனல் அனோட்டேஷன் ஸ்ப்ரிங் புட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்